ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நான் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன். உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூற உள்ளேன். மனதார ஒரு நிமிடம், ஒரு நொடி என்னை அழைத்துப்பார். உன்னுடைய மனம் என்னும் சிம்மாசன கோட்டையில் நான் வந்து தங்கிவிடுவேன். வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன், நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம். அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராக நீ இருப்பாய். அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய். உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்ய நினைக்கும் நல்வினைக்காகத்தான். உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது. காரணம், அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கிறாய். அந்த பயணத்தை உனக்கு தருவதற்கு நான் ஓட்டுநராக உன் சாய்தேவாயிருக்கிறேன். நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய். உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி தூர எறி. வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாகத்தான் இருக்கும். நீ ஏறுகிறாய், சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய். அதனால் எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் உன் சாய் நான் இருப்பேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பதில் கூற நான் உன் சாய்தேவா தயாராக இருக்கிறேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து பூரித்து போய் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டு இருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் இன்றை நீ உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் சாய்தேவா இந்த உலகத்தையே மறக்கிறேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ எதற்காகவும் பயப்படாதே. யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள், என்னை வழிபடுகிறார்கள். நான் என்னுடைய அருளால் உங்களுக்கு 7 கடல்களையும் அளிப்பேன். 7 கடல்களுக்கு அப்பாலும் வந்து உங்களை நான் காப்பாற்றுவேன். எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். என் கையை பிடித்துக்கொண்டு முன்னேறி செல். அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்து சேரும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.